இந்த வீடியோவில் நம்ம ஹைதராபாத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக ஒரு டூர் பிளானோட பார்க்க போகிறோம். நாங்கள் ரீசெண்டாக ஹைதராபாத்துக்கு வரைச்ச ஒரு சில இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோவில் நாங்கள் அந்த இடங்கள்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் சொல்ல போகிறோம். அதை தவிர்த்து நிறைய இடங்கள்லாம் ஹைதராபாத்தில் இருக்குது. அந்த இடங்கள்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இடங்கள் அத்தனை இடங்களையும் நான் கொடுத்துருக்கேன். ஒரு சில இடங்கள்லாம் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதை ஃபியூச்சரில் இன்னொரு வீடியோவில் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே பஞ்சாரா ஹில்ஸ், ஜூப்ளி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்து பக்கத்தில் ஒரு டிடிடி டெம்பிளே இருக்குது. அதாவது திருப்பதி தேவஸ்தானம் டெம்பிள். அங்கே திருப்பதியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களாம். அது முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. எல்லா இடங்களும் நம்ம கவர் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவோம் என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது, எங்கெங்கெல்லாம் போகலாம், அந்த என்ன சீசனில் போகலாம், எல்லா டீட்டெயில்ஸையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஹைதராபாடோட டூர் பிளானை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஹைதராபாடுக்கு எப்படி வருது, வந்த அப்புறம் எங்கே தங்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அப்போ நாங்கள் சென்னையிலேருந்து ஹைதராபாடுக்கு காரில் தான் ட்ராவல் பண்ணி வந்தோம். அதை பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே நாங்கள் ட்ரைவ் விளாக்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே தங்குறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் டிராஃபிக் இருக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்டு பார்க்கிங் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹைதராபாடோட அவுட்டர் ஏரியா, அதாவது ஈஸ்டர்ன் சைடு அவுட்டர் ஏரியா, அப்படி இல்லைன்னா வெஸ்டர்ன் சைடு அவுட்டர் ஏரியா, ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தங்கிடலாம். வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா ஹைடெக் சிட்டி, கச்சி பவுலி அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் உங்களுக்கு ரூம்ஸ்லாம் கிடைக்கும். நாங்கள் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் ஹைதராபாத்தில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதாவது எல்பி நகர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல எல்பி நகர் ஜங்ஷன் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் அங்கே தங்கியிருந்தோம். எதுக்காக நாங்கள் எல்பி நகரில் தங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ராமோஜி ஃபிலிம் சிட்டி பற்றியும் நம்ம ஒரு தனி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, மேலே ஐ பட்டன்லையும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள். நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா இங்கே தங்கிட்டு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிவிட்டு காரை பார்க்கிங்கில் போட்டுட்டு சுற்றி பார்க்கறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரெக்கமெண்டட் வே. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு சில இடங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின்ஸ் இருக்குது. மெட்ரோ ட்ரெயின்ஸ் இருக்கிற இடங்கள்லாம் மெட்ரோ ட்ரெயின்ஸ் வழியாக போயிட்டு பார்த்துருங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்க சிட்டி பஸ்ஸஸ். மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் பஸ்ஸஸ் இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் பஸ் டிக்கெட் வாங்கிறதுக்கு பதிலே ஒரு 24 hours டிக்கெட் ஒன்று இருக்குது. அதாவது 150 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறுறீங்களோ அந்த பஸ்ஸில் அந்த பாஸை வாங்கிட்டு நீங்கள் ஃபுல்லும் ட்ராவல் பண்ணலாம். அது மூலமாக பஸ் மூலமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டைம் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப பட்ஜெட்டாக நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த பஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் நீங்கள் ட்ரெயின்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ இல்லை பஸ்லேயோ வரீங்க அப்படின்னா, ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் நம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. செகண்டராபாத் ஜங்ஷன் இருக்குது. நம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. பஸ்ஸில் வரீங்கன்னா நீங்கள் ஹைதராபாத் MGBSக்கு தான் வரணும். ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தங்கறதுக்கு அஃபோர்டபுள் பட்ஜெட் ப்ரைஸிங்கில் எக்கச்சக்கமான அகாமடேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அது வரி பண்ணிக்கவே தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஹோட்டல்ஸை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் இங்கெல்லாம் தங்கலாம் சேஃபாக. ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா சிட்டி ஏரியாவில் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. இதை நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு அரௌண்ட் ஒரு 2 days ஆகும். அதே மாதிரி அவுட்டர் ஏரியாவில் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு 2 days ஆகும். 2 நாள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி சிட்டிக்குள்ளேயே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். 2 நாள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் காரையோ இல்லை டாக்ஸியோ யூஸ் பண்ணி அவுட்டர் ஏரியாஸில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஹைதராபாத்தில் இருக்கிற பஞ்சாரா ஹில்ஸ், ஜூப்ளி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து நாங்கள் இந்த ஹைதராபாத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி நாங்கள் எல்பி நகர்லேருந்து அந்த இடத்துக்குலாம் போனோம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம ஒரு விளாகாகவே பார்க்கலாம். இப்போ நம்ம எல்பி நகர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இது இந்த லைன், அதாவது இது ரெட் லைன், இது மெட்ரோ ரெட் லைனு. இதோட லாஸ்ட் ஸ்டேஷன் இதுதான். நம்ம தங்கின்ற இடத்துலேருந்து ஒரு 5 minutes வாக் பண்ணால் இந்த இடம் வந்துடலாம். இங்கேருந்து நம்ம ஜூப்ளி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 2 மெட்ரோ லைன் மாற்றி போனோம். நடுவில் ஒரு இடம் போய் அங்கேருந்து இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி போனால் நம்ம அந்த ஜூப்ளி ஹில்ஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு லிஃப்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஏறிட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட்டும் இருக்குது. லிஃப்ட்டில் நம்ம போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். வாக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா என்ன நடக்க விட்டுருக்கோமா நாங்களாம்.
நேற்றையும் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்துட்டு போனாங்க அந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியில். இவங்களுக்காக கோவில் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிட்டு போகிறோம், பார்க்கலாம். எல்பி நகர்லேயும் சரி ஹைடெக் சிட்டிலையும் சரி 2 இடத்துலையுமே மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குது. நாங்கள் வந்து எல்பி நகரில் தங்கினதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின் கனெக்டிவிட்டினால தான். இப்போ நாங்கள் வந்து ஜூப்ளி ஹில்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போனோம். அதுக்காக நாங்கள் வந்து அமீர்பேட் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம். அங்கேருந்து ப்ளூ லைனுக்கு மாறிக்கிறோம். ரெட் லைன்லேருந்து ப்ளூ லைனுக்கு மாறும். ஜூப்ளி ஹில்ஸ் செக் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அங்கே வந்து இறங்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஆட்டோவோ இல்லாட்டி கேபோ பிடிச்சி நம்ம அந்த கோவில் போகணும். பூரி ஜெகநாதன் கோவில், திருப்பதி பாலாஜி. ஓ அப்படியா. ஸோ அந்த கோயில் ஃபர்ஸ்ட் போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பூரி ஜெகநாதர் கோயில். டைம் இருந்தால் போகிறோம். ஏன் திருப்பதி பாலாஜி டெம்பிள்? திருப்பதியில் இருக்கிற மாதிரியே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் போனது. இப்போ கீழே வந்து லிஃப்ட்டில் இறங்கி நம்ம போயிட்டு ஒரு ஆட்டோ பிடிக்கணும். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம இந்த ஜூப்ளி ரோட் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து டிடிடி டெம்பிளுக்கு போயிடலாம். நாங்கள் கேப் மூலமாக போகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 80 ருபீஸ் ஆச்சு. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். இந்த டிடிடி கோவில் பார்த்தீங்கன்னா 2019 தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போதான் வந்து அந்த திருப்பதி பாலாஜி டெம்பிள்லேருந்து வெளில வந்திருக்கோம். அது ஏன் திருப்பதி பாலாஜி டெம்பிள்னா திருப்பதி பெருமாளை பார்க்குற மாதிரியே இருக்குது. அப்படியே தத்ரூபமாக அதே ஃபீலிங் இருக்குது பார்க்கும்போது. அவுட் சைட்னா நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிரசாதம்னா வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ பிரசாதம், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இங்கேருந்து கிளம்பி அடுத்தது வந்து பூரி ஜெகநாதர். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கோவில் தான். ஒரு 1/2 hour ஆகிருக்கும் எங்களுக்கு டோட்டலாக தரிசனம் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து குயிக்காக தரிசனம் பண்ணிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பீஸ்ஃபுல்லாக இங்கே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் வந்துட்டால் ரொம்ப இதுவாக இருக்கும். வீக்கெண்டு அந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 8 o'clock 7 o'clock அந்த டைமுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா வசதியாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் வந்து பூரி ஜெகநாதர் கோவில் தான். இது எப்படி திருப்பதி மாதிரி கோவில் மாதிரியே இருக்குது, அதே மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்களோ அங்கே வந்து அந்த பூரி ஜெகநாதர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா பூரியில் ஜெகநாதர் கோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்களாம். அது இங்கேன்னு ஒரு 1 kilometer 2 kilometers பக்கத்துலேயே தான் இருக்குது. அதுவும் நம்ம வந்து போய் பார்க்கலாமா. நீங்கள் ஹைதராபாத்லாம் வந்தீங்க அப்படின்னா எய்தர் ஆட்டோவோ இல்லை ஊபர் ரேப்பிடோ அந்த மாதிரி புக் பண்ணிட்டு மற்ற இடங்கள்லாம் எல்லா இடங்களும் சுற்றி பார்க்க பாருங்கள். நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளை நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்க அப்படின்னா டிராஃபிக் ஜாம் எக்கச்சக்கமாக இருக்கும். பார்க்கிங்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ஒரு அவுட்டர் ஏரியாவில் ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து மெட்ரோ யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடமா போகிறோம். லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கு ஆட்டோவோ இல்லாட்டி கால் டாக்ஸியோ புக் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது, நமக்கு டைம் சேவிங்காக இருக்குது. டிடிடி டெம்பிள்லேருந்து இந்த பூரி ஜெகநாத் கோவில் வந்து ஒரு 2 kilometersக்குள்ளே தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 minutesல வந்து ரீச் ஆகிடலாம். நாங்கள் வந்த அன்றைக்கி வீக்கெண்ட்னால டிராஃபிக் ஜாம் ரொம்ப ஹெவியாக இருந்தது. நீங்கள் ஒரு வீக் டேவாக சூஸ் பண்ணி ஏர்லி மார்னிங்காக வந்துடுங்க. ட்ராவல் டைம் இந்த வெயிட்டிங் டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஜெகநாத் கோவில் பார்த்திங்கன்னா 2009 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ பூரி ஜெகநாத கோவில் வாசலில் தான் இருக்கும். தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரிஜினல் இருக்குது பார்த்தீங்களா பூரி ஜெகநாத கோவில், அந்த இருக்குது, அந்த சுவாமி மாதிரியே இருக்குது. கோபுரம்னா கூட அதே மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது தரிசனம். இன்னொன்று என்னென்னா நாங்கள் போகிற சமயம் கரெக்டாக ஆரத்தி காமிச்சாங்க. அப்புறம் வந்து இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன அட்வைஸ் சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு வெயிலில் வந்துடாதீங்க. காலத்தால் வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுங்க. கிரானைட் ஃப்ளோரிங்கு அங்கங்கே வந்து மேட்டு போட்டிருக்காங்க, ஆனால் கால் பொசுக்கிடுச்சு. அப்பளம் இப்போ அதை முடியாமல் உட்காந்துட்ருக்கோம். அப்போது நொறுங்கி போச்சு காலுன்னு. அப்படியே பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும். ஓடுவாங்க. எங்கள் அம்மாலாம் வந்து ஓடுவாங்கன்றது இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. இந்த வயசில் கூட 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 ஓடுறாங்க. அவங்களோட முடியா ஏழாமை தாண்டி ஓடினாங்க. காலங்கரத்தால் வந்துருங்க, இல்லைன்னா வந்து ஈவினிங் ஒரு 4:30 5 மணி அப்படி வாங்க. 6 மணிக்கு மேலே வாங்க. இருட்டியும் நல்லா இருக்கும் லைட்டிங். ஹரே கிருஷ்ணா கோல்டன் டெம்பிள். இப்போ வந்து நாங்கள் வந்து பக்கத்துலேயே ஹரே கிருஷ்ணா கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்திருக்கோம்.
இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயம்பு லக்ஷ்மி நாராயண டெம்பிள்னு. இது வந்து ரன் பை ஹரே கிருஷ்ணா மிஷன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட இஸ்கானோடைய இது. இப்போ தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கோவில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோஷாலா வேறு இருக்குது. எவ்வளோ மாடுகள் இருப்பாரு. நாங்கள் இங்கே லோக்கல்ஸே நிறைய பேரை கேட்டோம், இது எப்படி போகிறது, என்ன இருக்குது இந்த இடம் அப்படின்னு. நிறைய பேருக்கு தெரியல. ஆட்டோவை பிடிச்ச ஆட்டோவே வந்து அது எங்கே இருக்குன்னு கேட்டு அவருக்கு வந்து நாங்கள் கூகுள் மேப்பில் வந்து சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியல, பட் நல்லா இருக்குது இந்த கோவில் பார்க்கறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்டாக இந்த மாதிரி நடுவில் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இங்கே நம்ம மத்தியான நேரத்தில் வந்திருக்கோம், பட் இந்த ஒயிட் பெயிண்ட் அடிச்சதுனால உங்களுக்கு வந்து சூடு காலுக்கு பாதத்துக்கு தெரியல. இந்த ஒயிட் பெயிண்ட் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்து கோவில். ஒரு 700லேருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க அப்படின்றாங்க. 2018 தான் இதோட ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு. அப்போ தான் வந்து இந்த கோல்டு பிளேட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த டெம்பிளை வந்து கோல்டன் டெம்பிள்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, பட் இந்த கோல்டன் டெம்பிள் நல்லா இருக்குது. அந்த கோல்டு கலரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த விமானம், அந்த கோவில் கோபுரம், உள்ளுக்குள்ள சாமியோடைய இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் எல்லாமே வந்து கோல்டுலேயே பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி. நல்லா இருந்தது. இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்கான் அவங்க மேனேஜ் பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் இஸ்கான் கோவில்லாம் போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு அப்பியரன்ஸ் தான் இருக்கும். சரி, இப்போ உங்கள் பக்கத்தில் லஞ்சுக்கு எதனா ஒரு இடம் தேடிட்டுருக்கோம். லஞ்ச் போய் அங்கே போய் மீட் பண்ணலாம் வாங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த ஹரே கிருஷ்ணா டெம்பிள், கோல்டன் டெம்பிள்லேருந்து கொஞ்சம் தூரம் வெளில வந்தோம். ஒரு 2-3 மினிட்ஸ் வாக் பண்ணதில் மனம் சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வேறு பாருங்கள். ஸோ இப்போ அங்கே தான் நாங்கள் வந்து போகிறோம். அதை ரெஃபர் பண்ணாங்க, இங்கே இருந்தால் போயிட்டு வாங்க நீங்கள் அந்த ஏரியாக்குள்ளே இருந்தீங்கன்னா அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம் வாங்க. That also. இது ப்ரௌன், இது ஒயிட். இந்த ப்ளம் கேக் ஸ்மெல் வருது. ஸோ நம்ம இங்கே வாங்குகிற சாக்லேட் அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள்ஸ் கொடுக்குறதுக்கு எல்லாமே வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். உள்ளே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த சாக்லேட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு அந்த ப்ராசஸ்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே பண்ணுறது தான் இங்கே சேல்ஸ்லாம் பண்ணுறாங்க போல இருக்குது. அதான் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிடிச்சிடலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் ப்ரைஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமாக ஐ ரேஞ்சில் தான் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் மட்டும், ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்றதுக்காக ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து இதுக்காக லஞ்சுக்காக வந்து கமாட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த இடத்துக்கு தான் போகிறோம். இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து அந்த உசைன் சாகர் லேக் கிட்டே இருக்குது. ஸோ கேப் புக் பண்ணியிருக்கோம், வந்துட்டுருக்கு. அதில் தான் போகிறோம். அது முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் வேறு சில ஒரு 2-3 இடங்கள் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எங்கள் அம்மாவால் நடக்க முடியுமான்னு தெரியல. முடியுமா? போகலாமா? அப்புறம் எப்போ ஹைதராபாத் போய் பார்த்துடலாம். சரி, பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஃபர்தராக எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்.
இதை தவிர்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெத்தம்மா தள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மன் கோவிலும் இருக்குது. டைம் கிடச்சிதுன்னா அந்த கோவிலுக்கும் நீங்கள் வந்து போய் பாருங்கள். அதுவும் ரொம்ப ஃபேமஸான கோவில். நாங்கள் ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் டைம் கிடைக்காதனால அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அந்த கோவில் பக்கத்துலேயே வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, பெத்தம்மா குடி அப்படின்னு சொல்லி. நம்ம இறங்கின ஜூப்ளி ரோட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷன் பெத்தம்மா குடி மெட்ரோ ஸ்டேஷன். மெட்ரோ ஸ்டேஷன்லேயே அந்த கோவில் போகிறதுக்கு ஜஸ்ட் 5 minutes வாக் பண்ணால் போதும், போயிடலாம். ஆட்டோ டாக்ஸி அதெல்லாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பெத்தம்மா குடி அம்மன் கோவில் போயிட்டு அதுக்கப்புறமா டிடிடி கோவிலுக்கு வாங்க. இந்த 4 கோவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங்கில் ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 9 to 9:30 எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிடலாம். இதுதான் ஆப்டான டைம். ஏன்னா ஏர்லி மார்னிங் உங்களுக்கு டிராஃபிக்கும் இருக்காது, வெயிலும் இருக்காது, கூட்டமும் இருக்காது. நல்லா வந்து பார்த்து முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த இடங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் அங்கே வந்து முடிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ளேயே இந்த 4-5 இடங்களை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஃபோர்ட் ஏரியா கோல்கொண்டா ஃபோர்ட், அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போயிடலாம். ஸோ நாங்கள் இந்த இடங்கள்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே லன்ச் டைம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து லஞ்சுக்கு டைரெக்டாக போயிட்டோம். ஸோ நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்திருக்கோம். லஞ்சுக்கு வந்து கமாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. ஆர்டினரி நார்மல் ஹோட்டல் தான் இது, ரொம்ப ஸ்பெஷாலிட்டி ஹோட்டல் அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலான ஒரு ஹோட்டல் தான் இது. வந்து நம்ம ஹைவேஸ்லாம் பார்த்துருப்போம் நிறைய. பெங்களூர்லேயும் ஹைதராபாத்லேயும் இது ஃபேமஸ். நம்ம ஹூப்ளியில் தங்கின ஹோட்டல் பேரும் கமாட் ஹோட்டல் தான். அது இவங்களுடைய ஹோட்டலா அப்படின்றது தெரியாது. ஓகே, லஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி ரொம்ப சூப்பராக இருந்ததா எப்படி இருந்தது அப்படின்றத அப்புறமா நான் ஒன்று சொல்கிறேன். 2 மினி மிட்ஸ் ஆர்டர் பண்ணோம், அப்புறம் வந்து ரொட்டி ஆர்டர் பண்ணோம். ஃபாஸ்ட் சர்வீஸும் நல்லா தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட்டு ஆப்ஷன்ஸ் கம்மி. அது காமத்து ஃபுட் வந்து ஒன் ஆஃப் த வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு இது டீசெண்டாக இருந்தது. ப்ரைஸும் ஓகேவாக இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ அடுத்தது வந்து சார்மினார் போகலான் இருக்கோம். அப்புறம் சார்மினார் போயிட்டு பிர்லா மந்திர், அப்புறம் வந்து அதுக்கப்புறமா டைம் இருந்தால் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ சார்மினார் போகிறோம். அங்கே வந்து அந்த சார்மினார் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது, போய் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இந்த சுயம்பு லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி கோவில்லேருந்து நீங்கள் கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு கேப் மூலமாக போகலாம். ஒரு 1/2 hourக்குள்ளே நீங்கள் வந்து போய் ரீச் ஆகிடலாம். ஏன்னா ஒரு 10 kilometersக்குள்ளே தான் இருக்கும். சப்போஸ் பஸ் மூலமாக போகிறீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி மேல்திப்பட்டினம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்துடுங்க. இந்த இடம் ஒரு ஃபேமஸான ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டு. அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து கோல்கொண்டாக்கு எவ்ரி 5 minutesக்கு ஒரு பஸ் இருக்கும். பஸ் வழியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டை சுற்றி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 3 to 4 hours கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ரொம்ப பெரிய இடம் இது. உள்ளுக்குள்ளே ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 kilometers இருக்கும். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஏரியா அது. இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11th century அந்த மாதிரி டைமில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 16th centuryக்கு அப்புறம் தான் குதுப் ஷாஹி டைனஸ்டியை சேர்ந்த அரசர்கள் வந்து இந்த இடத்த ஹைதராபாத்தை ரூல் பண்ணச்சு. இதை வந்து ஒரு கேபிட்டல் ஏரியாவாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ரேட் ஏரியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ட்ரேட்லாம் நடந்திருக்கும் அந்த காலத்தில். உள்ளுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 3 to 4 hours கண்டிப்பாக தேவைப்படும். ஒவ்வொரு இடங்களாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் இந்த டைம் போக முடியல, ஏன்னா வெயில் அதிகமாகிடுச்சு, டைமும் ரொம்ப அதிகமானதுனால நாங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே இருக்கிற சார்மினார் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்து போகலாம். ரொம்ப நேரமாக நான் பார்த்துட்டு இருந்தேன், அவர் வந்து மொபைல்லையே நோண்டிகிட்ருக்காரு. இன்னும் ரோடையும் பார்க்கல, இன்னும் ஓட்டுறதுன்னு தெரியல, மொபைல் நோண்டிட்டு அதையே பார்த்துட்ருக்காரு. இப்படியும் ஒரு சில டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க. நாங்கள் லஞ்சு சாப்பிட்ட அந்த கமெட் ஹோட்டல்லேருந்து சார்மினார் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 7 kilometers டிஸ்டன்ஸு. ஒரு 1/2 hour டைம் எடுத்திருந்தாங்க. ஊபரில் தான் ட்ராவல் பண்ணி போனோம். ஒரு விஷயம் நம்ம வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற இந்த ஊபர் ரேப்பிடோ இதை பற்றி நம்ம வந்து சொல்லி ஆகணும். நாங்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 இடத்துக்கு கேப் மூலமாக தான் போயிருந்தோம். நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுங்க, மீட்டருக்கு மேலே போட்டு கொடுங்க, இந்த மாதிரி எந்த பேச்சுமே கிடையாது. வராங்க, பிக்கப் பண்ணுறாங்க, விட வேண்டிய இடத்துல விட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. வீணாக எந்த ஒரு பேச்சுமே கிடையாது. உண்மையிலே அந்த விஷயத்தில் நம்ம வந்து இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். சார்மினார் ஏரியாவுக்கு வந்துட்டோம். நீங்கள் சவுண்டெல்லாம் கேட்டாலே தெரியும் எந்த அளவுக்கு ஓல்டான ஏரியா, எந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. வரவையெல்லாம் காட்டியிருப்பேன் நான் உங்களுக்கு. பழைய பில்டிங்ஸ் நிறைய இருக்குது. வாங்க இந்த சார்மினார் அந்த டவர்கிட்டே போயிட்டு நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. இதுதான் சார்மினார். அது பின்னாடி இது முதல்ல இருக்கிறது வந்து ஒரு என்ட்ரன்ஸு, அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் சார்மினார் மெயின்.
இல்லை ஏன் இதை வந்து சார் மினார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சார்னா 4, மீனார்னா அந்த தூண்கள், 4 தூண்கள் கொண்ட ஒரு பில்டிங் இது. அதனால தான் வந்து இதை வந்து சார்மினார்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து இந்த சார்மினார் பில்டிங் பார்த்தீங்கன்னா எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த டைரெக்ஷன்லேயும் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த டைரெக்ஷன்லேயும் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு நார்த், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து எங்கேன்னு பார்த்தாலும் ஒரே மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். ஒரு சிமெட்ரிக்கலான ஒரு ஸ்ட்ரக்சர் இது. ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேங்கிள் ஷாப்பு, பேர்ல் ஷாப், மார்க்கெட்லாம் இருக்குது. சுற்றி அதுதான் ஏரியா இங்கே. அந்த ஏரியா பேர் வந்து கீழே நான் டைப் பண்ணுறேன், உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். நான் அது பேர் மறந்துட்டேன் நான். பட் சுற்றி பார்த்திங்கன்னா அதுதான், எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு கடைகள் தான் இருக்கும். ஷாப்பிங் ஏரியா தான் சுற்றி. கண்ணுக்கு எட்டின வரைக்கும் பார்த்தா மனுஷ தலைகள் தான் நிறைய இருக்குது எங்கே பார்த்தாலும். இது ஃபோட்டோலாம் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நேரம் வந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ பெரிய ஒரு இதுன்னு. பெரிய ஸ்ட்ரக்சரில் இப்போ நம்ம வந்து அந்த மேலே ஏறி போய் பார்க்கலாம். ஓகே, இந்த சார்மினார் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 முக்கியமான இடங்கள் இருக்குது. அதை பார்த்தாலே போதும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்மினார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சோமஹல்லா பேலஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த இடமும் நம்ம வந்து போய் பார்க்க, ரெண்டுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம். சோமஹல்லா பேலஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சோமஹல்லா பேலஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால் எங்களால் பார்க்க முடியல. பட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சார்மினார் போனீங்கன்னா சார்மினார் ப்ளஸ் அந்த சோமஹல்லா பேலஸ் ரெண்டுமே பாருங்கள். ப்ளஸ் சார்மினார் சுற்றி இருக்கிற அந்த ஷாப்பிங் ஏரியாவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இந்த சார்மினார் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock ஓப்பன் ஆகிட்டு 4:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வரணும் அப்படின்னா அதுக்குள்ளே பிளான் பண்ணிட்டு வரணும். எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பண்ணி ஏறியா? இருக்கிறதுலே ரொம்ப ஸ்டீப்பான ஒரு படிக்கட்டு நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஸ்டீப்பான படிக்கட்டு. ஏற்கனவே உன்னை வந்து அக்காவையே கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க என்ன. இல்லை நீ வேற ஆக்டிங் கொடுக்குற மாதிரி நடந்துருக்க. இன்னும் ஒரு மாதிரி இருக்கு. பயணத்தை தொடர்வோம். முடிஞ்சிச்சு அப்பாடி. ஸோ இந்த ஒரு வியூக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இருக்கோம். ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஓல்டு பில்டிங்கு. இந்த ஏரியா பேரே சார்மினார் ஏரியா தான். அந்த பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப பழைய காலத்து பில்டிங்கு. ஹைதராபாடே வந்து ஓல்டு ஹைதராபாட்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. இது வந்து உள்ளுக்குள்ள சார்மினாரோட உள் ஏரியா இது. இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ஜித். அது பேர் வந்து மக்கா மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ப்ரேயர்ஸ்லாம் நடக்கும். ஃப்ரைடேன்னா அந்த இடத்துல நிறைய ஸ்பெஷலாக ப்ரேயர்ஸ்லாம் நடக்கும். ஃபுல்லும் பாருங்க, இந்த ஃபுல் ஏரியாவும் வந்து ஷாப்பிங் ஏரியா தான். எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க பாருங்க, அங்கே இருக்காங்க. அவங்க யாரையோ ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிச்சி உட்காந்துட்டாங்க, மேலே ஏறி வர முடியாதுன்ட்டு. இது வழியாக தான் நம்ம வந்தோம், இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் வந்தோம். எவ்வளோ கூட்டம் பாரு. ஆனால் ஈவினிங் ஆக இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த சார்மினாருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்யலட்சுமி டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மன் கோவிலும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கோவிலும். ரொம்ப பவர்ஃபுல் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்மினார் பார்த்திங்கன்னா எந்த ஆங்கிள்லேன்னு பார்த்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கேமராவில் அவ்வளோ சூப்பராக நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குமான்னு தெரியாது. ஆனால் நேராக வந்தால், அதாவது தாஜ்மஹால் நீங்கள் நேராக பார்த்து எந்த எஃபெக்ட் இருக்கோ அதே எஃபெக்ட் வந்து நீங்கள் இங்கே சார்மினாருக்கு நேராக வந்தீங்கன்னா தெரியும். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த நிம்ரா கேஃபே அந்த இடத்துக்கு போகிறோம். கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஷாப் அது இங்கே.
இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது வந்து லார்ட் பஸார் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் மார்க்கெட். இந்த பேங்கிள்ஸு அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அதுக்கெலாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து அதிகமான கடைகள் இருக்குது. அண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பான ரேட்லேயும் கிடைக்கும். எவ்வளோ கடை இருக்குது பாருங்கள், எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஷாப் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்மினாருக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் வரும். சார்மினாருக்கு வெஸ்டர்ன் கேட்டில் வர ஒரு ஸ்ட்ரீட்டு தான் இந்த லார்ட் பஸார். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. கூட்டம் எவ்வளோ வருது பாருங்கள். எக்கச்சக்கமான க்ரௌடு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஷாப்ஸும் ஓப்பன் பண்ணாங்க, ரோட் சைட் ஷாப்ஸு. நாங்கள் வரச்சே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 4:30 இருக்கும். அப்போ வந்து நிறைய கடையெல்லாம் மூடிந்தது. இப்போ ஒவ்வொரு கடையாக திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே இந்த லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. சார்மினார்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி MGBS, அதாவது மகாத்மா காந்தி பஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனும் இருக்குது. அங்கே வந்துட்டோம். இப்போ மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி நம்ம வந்து எல்பி நகர் அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். எல்பி நகர் பக்கத்தில் தான் எங்களுடைய எல்பி நகர் அந்த ஏரியாவில் தான் நாங்கள் தங்கிட்டு இருக்க ஹோட்டல் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சார்மினாரோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம். டைம் வந்து அரௌண்ட் ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் மிஸ் பண்ண இடங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த உசைன் சாகர் லேக்கில் அந்த போட்டிங் ஒன்று இருக்கும், புத்தா ஸ்டாச்சு. அது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டே நாங்கள் வந்த அன்றைக்கி ஈவினிங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அந்த ஹோட்டல் கன்ஃபியூஷன்னால அது போகாமல் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோல்குண்டா ஃபோர்ட், அதுவும் வந்து நாங்கள் வந்து போகலை. பிர்லா மந்திர், இது 3 இடம் தான் நாங்கள் வந்து போகல. அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இடங்கள் மிஸ் பண்ணோம் அப்படின்றது நான் சொன்னேன். மிஸ் பண்ண இடங்களையும் இன்க்ளூட் பண்ணி இந்த டூர் பிளானை இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் டே நம்ம வந்து எங்கெங்கே போகலாம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 மேஜர் சிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் சிட்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செகண்டராபாத் சிட்டி. செகண்டராபாத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3-4 இடங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உஜ்ஜைன் மகாகாளி டெம்பிள் இருக்குது. இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கந்தகிரி அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க வந்து ஃபார்ம் பண்ண ஒரு கோவில். இது ரொம்ப ஃபேமஸ் கோவில். போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் வெல் இருக்குது, பன்சிலால் ஸ்டெப் வெல் அப்படின்னு சொல்லி. நம்ம நிறைய நார்த் இந்தியா போனீங்கன்னா இந்த குஜராத், ராஜஸ்தான்லாம் இந்த மாதிரி ஸ்டெப் வெல்ஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அந்த மாதிரி இந்த இடமும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த இடத்த வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே இருக்கிற பிர்லா மந்திர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து போய் பாருங்கள். பிர்லா மந்திர் பக்கத்துலேயே இஸ்கான் டெம்பிளும் இருக்கும், அதுவும் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். இந்த 2 இடங்களையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஹைதராபாத் சென்டரில் இருக்கிற உசைன் சாகர் லேக் சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே ஒரு 4-5 ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் வந்து இப்போ லைனாக சொல்லிகிட்டே வரேன். ஒவ்வொரு இடமும் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா NTR கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக் பார்க் இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட் பில்ட் பண்ண ஒரு பார்க்கு தான். என்ட்ரி ஃபீ அரௌண்ட் ஒரு 20 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பார்க் ஏரியா இருக்கும். ப்ளஸ் கிட்ஸுக்காக நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த NTR கார்டன்ஸ் போயிட்டு வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். செகண்ட் வந்து ஸ்னோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. நம்ம சென்னையில் ECRல VGP ஸ்னோ கிங்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே ஒரு ஹைதராபாத்தில் ஸ்னோ வேர்ல்டுன்னு இருக்குது. இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா ஒரு 2 hours மினிமம் நீங்கள் அலாட் பண்ணிட்டு வந்துருங்க. ஆஃப்டர்நூன் டைம் இந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. 3வது உசைன் சாகர் லேக்குக்கு நடுவில் இருக்கிற அந்த புத்தா ஸ்டாச்சு. இந்த புத்தா ஸ்டாச்சுக்கு நீங்கள் வந்து போட்டிங் வழியாக போகலாம். ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த டைமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா போட் மூலமாக நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுங்க. முக்கியமாக சன்செட் டைமில் நீங்கள் அந்த புத்தா ஸ்டாச்சு கிட்ட இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து சிட்டியை பார்க்கச்ச சன்செட் ஆகச்ச உங்களுக்கு ஒவ்வொரு பில்டிங்ஸாக லைட்லாம் போடுவாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். 4வது பார்த்தீங்கன்னா அந்த லும்பினி பார்க். அந்த லும்பினி பார்க்கில் ஒரு நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஷோ நடக்கும். மார்னிங் டைம் செகண்டராபாத்தில் இருக்கிற இடங்கள் ப்ளஸ் பிர்லா மந்திர், இஸ்கான் டெம்பிள் இதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் டைம் இந்த உசைன் சாகர் லேக் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள்லாம் எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ மூலமாக போகலாம். அப்படி இல்லைன்னா 2 வீலர் ரெண்டல் எடுத்துட்டிங்கன்னா அது மூலமாக நீங்கள் வந்து போகலாம்.
அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது, பஸ்ஸஸ் மூலமாக போகலாம். ஃபைனலாக இந்த லும்பினி பார்க் முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகிடுங்க. ஸோ ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே இருக்கிற இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த 2 days பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் டே அவுட்டர் ஏரியாலாம் நம்ம ஓன் வெஹிக்கிள் இருந்தால் அது மூலமாகவே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா. அதில் ஒரு நாள் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி, இன்னொரு நாள் என்னென்ன இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் சைடு ஆஃப் ஹைதராபாத் பெங்களூர் ஹைவே பக்கத்துலேயே இருக்குது. இந்த இடத்துக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, பட் நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்துடலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பார்க்கிங்க்கு ப்ராப்ளமே கிடையாது, நிறைய பார்க்கிங் ஏரியா இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராமானுஜருடைய ஸ்டாச்சு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஸ்டாச்சுவை சுற்றி 108 திவ்ய தேசங்களை குறிக்கிற 108 பெருமாள் கோவில் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு கோவிலாக நம்ம வந்து போய் பார்க்கலாம், அந்த ஸ்டாச்சுவும் நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாவது கண்டிப்பாக ஆகும் நமக்கு. ஸோ இது வந்து மார்னிங் டைம் நீங்கள் வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறமா சில்கூர் பாலாஜி டெம்பிள்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த கோவிலை வந்து விசா டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபாரினுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விசா கிடைக்கலன்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா விசா கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. இந்த இடமும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். இந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அந்த ஏரியா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கும் வந்துடுங்க. இது ஆஃப்டர்நூன் இந்த கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஒரு 12-1 o'clock அந்த டைமில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இங்கே வந்து பார்த்துருங்க. ஸோ இந்த இடம் வந்து ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டிலேருந்தே வரத்துக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகிடும் கண்டிப்பாக. இங்கேருந்து நீங்கள் கிளம்பி ஹைடெக் சிட்டி அந்த இடத்துக்கு வந்துடுங்க. நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க ஹைதராபாத் வந்து எவ்வளோ டெவலப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹைடெக் சிட்டியில் தான் எடுத்திருப்பாங்க. டிரைவ் பண்ணி வரச்சவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லஞ்சுக்கு வந்து நீங்கள் ஹைடெக் சிட்டியில் பிளான் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த ஏரியாவிலே ஷில்ப கிராமம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வில்லேஜ்னு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த இடம் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஓன் வெஹிக்கிள் இருந்ததுனாலே நீங்கள் வந்து போகலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இதில் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற இடம் வந்து அந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டியும் ஹைடெக் சிட்டியும் தான். நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டே நீங்கள் வந்து இதை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஊருக்கு கிளம்பிடுங்க. ஸ்க்ரீனில் வந்து ஹைதராபாடோடைய ஒரு கம்ப்ளீட் டூர் பிளானை பார்க்கலாம் நீங்கள் இப்போ. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எங்கே தங்கலாம் எல்லா டீட்டெயில்ஸையும் நான் வந்து வீடியோக்கு நடுவில் அங்கங்கே கொடுத்துருப்பேன். எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஒரு சில இடங்கள்லாம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன், அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஹைதராபாத் வரைச்ச அந்த இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதை பற்றியும் நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். குட் பை.